வேந்தர் டிவியின் சார்பாக நடைபெற இருக்கின்ற இது உங்கள் மேடை நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றியும் வணக்கத்தையும் வேந்தர் டிவியின் சார்பாக கூறிக்கொள்கிறோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு மனித வாழ்வில் மகிழ்ச்சியை அல்லது திருப்பத்தை ஏற்படுத்துவது எது? ஒன்று மகிழ்ச்சி, இன்னொன்று திருப்பம். அதை ஆங்கிலத்தில் நாங்கள் அந்த கதை திரைக்கதையில் பார்த்தீங்கன்னா பிளாட் பாயிண்ட் என்று சொல்லுவோம். பிளாட் பாயிண்ட், கதை திருப்பம். அந்த திருப்பம் ஒரு விபத்தாக இருக்கலாம், ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம். அது தன்னுடைய வாழ்க்கையை வேறு திசையை நோக்கி திருப்பிவிடும். அதுதான் முக்கியமான விஷயம். காந்தியை சவுத் ஆப்பிரிக்காவில் தூக்கி சூட்கேஸை வெளியே எறிஞ்சான் வெள்ளக்காரன், அந்த டிடிஆர். அப்போதான் அவர் நினைக்கிறாரு, கீழே பொத்துன்னு கீழே விழுந்த உடனே, ஏன் என்னை எடுத்துக்கிட்டு ட்ரெயின் ஏடா கீழே தூக்கி போடுற, உன்னை இந்தியாவை விட்டு வெளியேற்றுறேன்டா அப்படின்னு ஒரு சபதம் எடுத்தார். அது அவருக்கு திருப்பு முனை. அதே காந்தி முத டெல்லியில் போய் மயிலாடுன்னு சொன்னோன்னே சுற்றி கீழே விழுந்துட்டார். அன்னைக்கு தான் நினச்சார், நமக்கு இந்த தொழிலுக்கும் சம்மந்தமே இல்லை, வக்கீலாக இருந்தால் நிறைய பொய் சொல்லணும், நல்லா வாதாடணும், எவ்ரி லாயர் இஸ் அ லையர் ஈவன் தோ த கோர்ட் இஸ் ஹையர் அப்படிம்பார் கண்ணதாசன். அவருக்கு பேச தெரியாது. செயல் வீரர் காந்தி. பேசுறதுல பெரிய ஆளு முகமது அலி ஜின்னா, ராஜாஜி, ஆச்சாரிய கிருப்லானி, நேரு பெரிய பேச்சாளர், அவ்வளோ பெரிய பேச்சாளர். ஆனால் காந்தி பேச மாட்டார், செயலில் காமிப்பார். இப்படிப்பட்ட ஒரு திருப்பம். அது என்ன திருப்பம்? படிப்பா, தொழிலா, காதலா, திருமணமா, பிள்ளைகளா, எல்லாமே வேஸ்ட், சும்மா இருக்கிறதே பெஸ்ட் இப்படின்னு ஒரு 6 தலைப்பை கொடுத்துருக்குறாங்க. படிப்பு அப்படின்னு சொன்னாலே புத்தக படிப்பு ஒன்று இருக்கு, இன்னொன்று வாழ்க்கை படிப்பு. அதுக்கு பேர் தான் பிராக்மேட்டிக்கல் விஸ்டம் வெள்ளக்காரன். இதுதான் நம்ம நாட்டில் சித்தி புத்தி விநாயகர்னா. சித்தி புத்தி விநாயகர். புத்தி என்றால் நாலேஜ், சித்தி என்றால் ஞானம். தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம்னார் கண்ணதாசன். ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான்னா அவனை போய் பார்த்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கணும். யார் அடிபட்டது? இவன் மிஸ்டேக்கா, வந்து அடித்தவன் மிஸ்டேக்கா? இவங்க நட்சத்திரம் என்ன? அஷ்டமத்தில் சனியா இல்லை அர்த்தாஷ்டம சனியா? இன்னைக்கு என்ன போன பிரிவில் என்ன பாவம் செஞ்சானோ இந்த பிறவியில் அடிபட்டு கிடக்கான். இதெல்லாம் வேதாந்தம். சித்தாந்தக்காரன் டக்குன்னு தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு, போலீஸ் வந்தால் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. நான் கண்ணதாசன் எழுதினாலு தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம்னாரு. எனவே அப்படிப்பட்ட ஒரு படிப்பில் இந்த அனுபவ படிப்பு வயதில் ரொம்ப சாதாரணமாக, நம்ம தாத்தாலாம் சொல்லுவாங்க, சாதாரணமாக பேசிடுவாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு 60 வயசு ஆகும். அது அனுபவ படிப்பு. அது பரம்பரையாக வந்தது, மரபணுவாக வந்தது. தாத்தா சொல்லி, பாட்டன் சொல்லி, பூட்டன் சொல்லி வந்தது. இந்த பள்ளி படிப்பு வெள்ளையர்கள் இந்தியாவுக்கு வந்த பிறகு தான் இந்த பள்ளி படிப்பு ஆச்சு. அது வரைக்கும் மகாபாரத, ராமாயணம் இப்படியெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது உயர்ந்த மக்களுக்கும் உயர்ந்த ஜாதி என்ற சமூகத்தில் வரையறுக்கப்பட்டவர்களுக்கும் தான் அந்த கல்வி இருந்தது, எல்லாருக்கும் கிடையாது கல்வி. லார்ட் மெக்காலே இங்கே வந்த பிறகு கல்வி எல்லாருக்கும் வேணும்னு சொல்லி சட்டம் போட்டான். ஏன்னா ஆங்கிலம் தெரிஞ்சா அவனுக்கு கிளார்க் உத்தியோகத்துக்கு ஒரு ஆள் தேவை, அதனால ஆங்கிலத்தை கொடுத்தான். அந்த ஆங்கிலத்தாலே அவனை நம்ம அடித்தோம். அதான், எதை நீ படைக்கிறாயோ அதுவே உன் அழிவுக்கு ஆரம்பமாகும். வெள்ளைக்காரங்க நம்ம எல்லாருக்கும் இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தான். காந்தி, நேரு, பட்டேல் இருக்கிற எல்லாருக்கும், மோகன் குமாரமங்கலம், டாங்கே, ஆச்சாரிய கிருப்லானி, ராஜாஜி, இப்படிப்பட்ட பெரிய பெரிய படிப்பாளிகள், எல்லா படிப்பாளிகளும் ஆங்கிலத்தை படித்து அவனுக்கே வேட்டு வச்சிட்டாங்க. எனவே அந்த படிப்பு கடந்த ஒரு 300 வருடங்களாக வெள்ளையர்கள் உள்ளே வந்த பிறகு அந்த ஸ்கூலில் ஆரம்பித்து கல்வி கொடுத்து, காமராஜர் காலத்தில், நாங்கள் படிக்கின்ற காலத்தில் எல்லாருக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்தார். படிப்பில் மொத்தம் 4 வகை இருக்குது. அறிவாளி ஆகணும்னா முதலில் கவனித்தல். நாங்கள் தான் ரொம்ப கவனிப்போம் எல்லாரையுமே. சில பேர் கூட நினைப்பாங்க, என்ன இப்படி பார்க்குறாரு இவருன்னு. அதை அப்படி பார்த்தா தான் எங்களுக்கு நடிப்பே வரும். கவனித்தல், அப்புறம் வாசித்தல், அப்புறம் எழுதுதல், அதுக்கப்புறம் பேசுதல். இந்த 4 தான் பெரிய அறிவாளி ஆக்கும். ஏறக்குறைய ஒரு 65, 80, 90, 95 வயது வரை நாம் நினைவாற்றலோடு இருக்க வேண்டும் என்றால் EMS நம்பூரிபாட், ஜோதிபாசு, உபேஷ் குப்தா, நேரு எல்லாம் கடைசி வரைக்கும் நினைவாற்றல். பி ராமமூர்த்தி எல்லாம் கடைசி வரைக்கும் நினைவு. அல்சிமர்ஸ் வராது நம்ம நாட்டுக்கே, அல்சிமர்ஸ் வராது தெரியுமா உங்களுக்கு? நம்ம நாட்டு உணவு ஞாபக மருதி வரவே வராது. எப்போ பார்த்தாலும் ஃப்ளாஷ்பேக் தான் அடிப்போம் நம்ம, அதனால் ஞாபக மருதி வராது. வெள்ளையர்கள் கொண்டு வந்த அந்த கல்வி முறையை நாம் படித்து ஒவ்வொரு துறையும் வகுத்து வச்சா இன்னைக்கு ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. அதனால இந்த 4 தெரிஞ்சுக்கங்க: கவனித்தல், வாசித்தல், எழுதுதல், பேசுதல். அனுமன் இருந்தாங்க ராமாயணத்தில். அனுமார் ஸ்ரீராமருக்கு மெசேஞ்சர், அவர் தான் குரியர் சர்வீஸ் பண்ணுறவர். அவருக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் அன்பு, அறிவு, சொல்லாற்றல் 3 இருந்தாதான் ஒரு மனிதன் எல்லா வகையிலையும் பெரிய ஆளாக இருக்க முடியும். அன்பு இருக்கணும், அறிவு இருக்கணும், சொல்லாற்றல்.
இப்படிப்பட்ட படிப்பை நீங்க படிக்கணும். கரும்பே கசக்குதையா கண்ட இடம் சொக்குதையா, கரும்பே கசக்குதையா கண்ட இடம் சொக்குதையா, இரும்பே உருகுதையா இரு பெருங்கங்கையில, இரும்பே உருகுதையா இரு பெருங்கங்கையில, கம்பிய ஏலசம் கரிக்கமெல்லாம் மேல வளர்ந்தா மெரியல் துண்டா கொண்டஞ்சி வெட்டியலாம். நான் பாட்டு பாடியே கொண்டுடுவீங்களா புருஷனை? நான் கருதருக்கும் பதற புனை கரும்பு கட்டழக எங்கையா கிட்ட வந்து செய்தி சொல்லும் நேசமே நேசம், அடமல்லியப்பு தொட்ட கைய வாசமே வாசம். இப்படி பாட்டு பாடினா சண்டை போட்டு புருஷன் வீட்டுக்கு திரும்பி வந்துருவாரு. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கிற அந்த மகிழ்ச்சியை கொடுக்கிற அந்த கல்யாணம் தாங்க வாழ்க்கையில சிறந்த விஷயம். பிறந்த வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு சினிமாவுக்கு போக முடியாது, ஒரு கடத்தருவுக்கு போக முடியாது. அம்மா கிட்ட கேட்டா கல்யாணம் ஆன பிறகு புருஷனோட போய்க்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட போக முடியாது, அத்தை மாமா வீட்டுக்கு சுத்தமா போக முடியாது. ஏன்னா அங்க முறை பசங்க இருப்பாங்களாம். அதெல்லாம் இல்லாம கல்யாணம் ஆன பிறகு அவரோட அப்படியே பைக்ல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அந்த வீதியே சுத்தி சுத்தி வளம் வருவோம் பாருங்க, என்ன மாதிரி யார் இருக்கான்னு. அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுல இருக்கு? அதனாலதான் சொல்றேன், திருமணம் தான் நமக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு. அவங்க சொல்றாங்க, திருமணம் ஆன பின்னால கணவரோட சேர்ந்து அப்படியே பைக்ல கோயிலுக்கு போவாங்களாம், தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போவாங்களாம், உறவினர் வீட்டுக்கு போவாங்களாம், எல்லா இடத்துக்கும் போவாங்க. அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா இவங்களை தூக்கி பேடி வச்சுட்டு போற எங்களுக்கு இல்லைங்க தெரியும் துன்பம் என்னன்னு. என்ன நீங்க வெயிட்ட சொல்றீங்களா? ஆபீஸ் போன புருஷன் 5 மணிக்கே பையில மூடி வச்சுட்டு அவசரமா வீட்டுக்கு வந்து அந்த மனைவி கொடுக்கிற ஒரு கப் காப்பியை குடிச்சா மொத்த டென்ஷனும் சுத்தமா போயிருங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்க இருக்குன்னா திருமணத்துல தான் இருக்குன்னு நான் சொல்றேன். நம்ம தெருவில் இந்த பாய் விற்கிறவங்கள பார்த்துருப்போம். அவர் என்ன பண்ணுவாரு, பின்னாடி ஒரு 10 பாய், முன்னாடி ஒரு 10 பாயை வச்சுக்கிட்டு அந்த பாய் மேல தன்னோட அழகான மனைவியை தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு காலையில கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தி வச்சு அவங்கள இறக்கி விட்டு 10 பாயை கொடுத்து நீ போய் வித்துக்கிட்டு வா, நானும் இந்த பாயை வித்துட்டு வரேன்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டு சமமா பிரிஞ்சு போய் வித்துட்டு வந்து சாயந்தரம் அந்த பேசிக்கிட்ட ஒரு இடத்துல வந்து சேர்றாங்க பாருங்க. அந்த வாழ்க்கையில இருக்குங்க சந்தோஷம். அதனாலதான் சொல்றேன், திருமண வாழ்க்கைங்கிறது சந்தோஷமான ஒரு விஷயம்னு. திருமண வாழ்க்கை தான் இவங்களுக்கு வந்து திருப்பத்தை கொடுக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் சார் திருமணம் ஆனிச்சு. காரைக்காலில் ஒரு பொண்ணு பார்த்தாங்க, பிடிக்கல. வேளாங்கண்ணியில் ஒரு பொண்ணு பார்த்தாங்க, பிடிக்கல. நாகப்பட்டினத்தில் ஒரு பொண்ணு பார்த்தாங்க, பிடிக்கல. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக உள்ளூரில் ஒரு பொண்ணு பார்த்தாங்க, பிடிச்சிருந்துச்சி, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்துவான்னு பார்த்தா என்ன திருப்பி திருப்பி போடுறா சார். வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன பொய்கள், சின்ன சின்ன பாராட்டல் கூட வாழ்க்கையில வசந்தத்தை கொண்டு வரும். நீயா நானாங்கிறது வாழ்க்கை கிடையாது, நீயும் நானுங்கிறது தான் குடும்பமும் வாழ்க்கைங்க. அதனால தான் சொல்றேன், திருமண வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்னு. நீயும் நானும் தான் வாழ்க்கையா, அதை தான் நாங்களும் சொல்றோம். நீ நானும் தான் இருக்கணும், கொப்பனும் கோத்தாலும் வீட்டில் இருக்கக்கூடாதுங்கிறீங்க. கல்வி அப்படிங்கிறது ஒருத்தனை வெளிநாட்டுக்கு அனுப்பும், வேலை அப்படிங்கிறது ஒருத்தனை வெளிநாட்டுக்கு அனுப்பும். ஆனா கல்யாணம்னு சொன்னீங்கன்னா தான் அவன் சொந்த ஊருக்கு திரும்பி வருவான், சொந்த நாட்டுக்கு திரும்பி வருவாங்க ஐயா. அதனாலதான் சொல்றேன், திருமணம்ங்கிறது வாழ்க்கையில மகிழ்ச்சியும் திருப்பத்தையும் ஏற்படுத்தணும். அவங்க சொன்னாங்க, கல்வி வெளிநாட்டுக்கு அனுப்பும், வேலை வெளிநாட்டுக்கு அனுப்புன்னு. ஆனா திருமணம் சுடுகாட்டுக்குள்ள அனுப்பிடுது. அதாவது விசு ஒரு நாள் சொன்னார், ராஜேஷ் இந்த பொம்பளைங்க பேயும் நம்மெல்லாம், இந்த பொம்பளைங்க போயிட்டா நல்லா இருக்குன்னு நான் நினைப்பேன். சில நாள் 4 நாள் வெளியே போனால் நல்லா தான் இருக்கு, 5ஆம் நாள் ஹோட்டல் சாப்பாடு சரியில்லை. இந்த வீடு 4 நாளாக சிறிய வீடோ பெரிய வீடோ, இந்த பொம்பளை எவ்வளோ பெருசு, துணூட்டு தானே இந்த பொம்பளை. அந்த பொம்பளை இல்லைன்னா அந்த வீடே பேய் வீடு மாதிரி இருக்கு.
இந்த ஒரு பொம்பளை தான் அங்கேயும் இங்கேயும் நடமாடிக்கிட்டு இருக்கா, பார்த்தா வீடு லட்சுமி கடாட்சமாக இருக்குது. அதனால் பேயின்னு எடுத்துக்கிட்டா பேய், லட்சுமின்னு எடுத்துக்கிட்டா லட்சுமி. அதனால தான் கண்ணதாசன் சொன்னார், மனைவி என்பவள் சொர்க்கத்தை தரக்கூடியவனும் அவளே, நரகத்தை காட்டக்கூடியவனும் அவளே என்றார். நல்ல மனைவி அமைந்தால் சொர்க்கம், மோசமான மனைவி அமைந்தால் அது நரகம். திருமணம் என்ற ஒரு அருமையான இன்ஸ்டிடியூஷன். ஏங்கல்ஸ் என்ற ஒரு அறிஞர் இருந்தார், கார்ல் மார்க்ஸ் ஃப்ரெண்ட். அவர் சொன்னார், இந்த உலகத்திலேயே மனிதன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளிலே மிக அருமையான கண்டுபிடிப்பு திருமணம் என்பது கண்டுபிடிப்பு. அதை தயவு செய்து உடைச்சிடாதீங்கன்னு சொன்னார். எனவே திருமணம் என்பது மிக அருமை. நான் நாகப்பட்டினத்தில் வேலை பார்க்கறதுனால தினம் வேதாரண்யத்தில் நாகப்பட்டினத்துக்கு பஸ்ஸில் வருவேன். எங்கள் அம்மா காலையில் ஆசையாக சாப்பாடு போட்டு வைப்பாங்க. நான் அதை அவசரமாக சாப்பிட்டு பஸ்ஸில் ஏறி தான் தண்ணி குடிப்பேன். ஏன்னா என் காதலி அதில் தான் வருவா. பஸ்ஸில் ஏறினோன்னே நான் அவளை பார்ப்பேன், அவள் என்னைய பார்ப்பா. இப்படி ஒருத்தர் பார்த்துக்கோங்க. அழகாக நெத்தியில் பொட்டு வச்சு காதில் ஜிமிக்கி போட்டிருப்பா. அவள் திரும்பும்போது அழகாக அந்த ஜிமிக்கி ஆடும் பாருங்க. நான் அவள்கிட்ட பேசணும்னு ஆசை. நான் அவள்கிட்ட பேசினா அவள் தப்பாக எடுத்துக்கணும்னு எனக்குள்ள ஒரு தயக்கம். அவள் என்னகிட்ட பேசணும்னு ஆசை, அது நான் தப்பாக எடுத்துக்கணும்னு அவளுக்குள்ள ஒரு தயக்கம். நாங்கள் 2 பேரும் பேசினா பஸ்ஸில் வர்ற எங்கள் ஊருக்காரங்க தப்பாக எடுத்தோன்னே எங்கள் 2 பேருக்குள்ள தயக்கம். எப்படி பேசுறது? சரி, நம்ம காதலை எப்படியாவது சொல்லியே ஆகணும். பேசுறதுக்கு தான் வழி இல்லை. சரி, ஒரு லெட்டராவது எழுதி கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு பேப்பர் தேன்னா பேப்பர் இல்லை. பாக்கெட்டில் கை வச்சு பார்த்தா கண்டக்டர் கீச்சு உதா டிக்கெட்டு தான் இருக்கு. சரி, அதுலேயே பின்பக்கத்தை எடுத்து ஒரு 3 வார்த்தை, ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எழுதி கீழே ஃபோன் நம்பர் எழுதி மனுச்சு அவன்கிட்ட கொடுத்துட்டேன். அவனும் வாங்கி தெரியாம உழைச்சி வச்சுக்கிட்டான். எப்படியும் இந்த லெட்டர் வெளியே போய் பாப்பா, அட்லீஸ்ட் அந்த ஃபோன் நம்பருக்கு நம்ம ஒரு ஃபோனுக்கு மிஸ் காலாவது கொடுப்பா அப்படின்னு மனசுக்குள்ள எனக்கு ஏகப்பட்ட சந்தோஷங்க. இந்த சந்தோஷத்துல மெய் மறந்து இருந்தேன்னா பஸ்ல செக்கர் ஏறினதை நான் பார்க்க மறந்துட்டேன். சொல்லி வச்ச மாதிரி என்கிட்ட வந்து டிக்கெட்னு கேட்கிறாரு. நான் அவர்கிட்ட என்னத்த சொல்ல முடியும்? பஸ்ஸை விட்டு கீழே இறக்கி விட்டு ரவுண்டு கட்டிட்டாங்க. என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ ஒரு அழகான குரல் கேட்டது, எக்ஸ்கியூஸ் மீ. அங்கே என் காதலி வர்றா, அவரோட டிக்கெட் என்னகிட்ட இருக்கு அப்படின்னு டிக்கெட்டை காமிச்சு அந்த பிரச்சனையிலேருந்து மீட்டு போறாங்க. பிறகு அவர் தோழிகளோட போய் நின்று என்னை பார்த்து ஒரு அழகா சிரிக்கிறா. அடா 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 சே, அதனால தாங்க சொல்றேன், மனித வாழ்க்கைக்கு காதல் தான் ஒரு மகிழ்ச்சியை தரும்னு. அவர் சொல்றாரு, பஸ்ல செக்கர்கிட்ட மாட்டிக்கிட்டாராமா, டிக்கெட் இல்லாம தவிச்சாராமா. டிக்கெட்டை கொண்டு வந்து அந்த பொண்ணு தக்க சமயத்துல எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சான். பாவம் முனியப்பனுக்கு தெரியல, சிம்பாலிக்கா டிக்கெட்டை கொடுத்து உனக்கு டிக்கெட் தாண்டி அப்படின்னு சொல்லியிருக்குது. நான் 12வது படிக்கும்போது எதிர்த்த பெஞ்ச ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா. என் மனசுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. பின் சீட்ல உட்காந்த என்னைய முன் சீட்ல உட்காந்த அவ திரும்பி அப்படி ஓர கண்ணால ஒரு பார்வை பார்ப்பாங்க. அப்படியே குளு 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 குளுன்னு இருக்கும் பாருங்க. எப்படியும் அவன் மனசுல இடம் பிடிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணேன். அவன் மனசுல இடம் பிடிக்கணும்னா அவளுக்கு பிடிச்சது நமக்கு என்னன்னு தெரியணும்ல. அவளுக்கு என்ன பிடிச்சதுன்னா கணக்கு பாடம் ரொம்ப பிடிச்சது. எனக்கும் கணக்குக்கு சுத்தமா வராது. அவளை கணக்கு பண்ணணும்னா நான் கணக்கு படிச்சாகணும். காலையில கண் போய் டியூஷன்லாம் போனேன். காலாண்டு பரீட்சையில கணக்குல ஃபெயில் ஆயிடணுங்கிற கண்டிஷன்ல இருந்தேன்னா பப்ளிக் எக்ஸாம்ல 190 மார்க் வாங்கினேன்னா அதுக்கு அவனோட ஒத்த பார்வை தான் காரணம். அதனால தான் சொல்றேன், காதல் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை தரும் சொல்லு. சார், அவருக்கு மேத்ஸ் வராது. ஒரு பொண்ணை பார்த்து மேத்ஸை கற்றுக்கிட்டாரு, பாஸ் பண்ணிட்டாரு. எனக்கு ஃபிசிக்ஸு வராது, கெமிஸ்ட்ரி வராது, பாட்னி வராது, சுவாலஜி வராது. நான் என்ன சார் பண்ணுறது? வாழ்க்கையில கருவறையிலே போராட்டம், கல்வி கற்கும் வரை போராட்டம், காதலி கிடைக்கும் வரை போராட்டம், கல்யாணம்னாலே போராட்டம், பிள்ளைகள் வளர்க்க பெரும்பாடு போராட்டம், போற்றும்படி பிழைக்கிறதுக்கு பெரிய போராட்டம், நின்னா போராட்டம், நடந்தா போராட்டம், காவிரி தண்ணிக்கும் போராட்டம், கடற்கரை மண்ணுக்கும் போராட்டம், ஹைட்ரோ கார்பன் வந்தாலும் போராட்டம், ஸ்டெர்லைட் ஆலை வந்தாலும் போராட்டம், கடற்கரை மேலாண்மைன்னு போராட்டம், மீன் பிடிக்க வேணான்னு போராட்டம். 1000 போராட்டங்களுக்கு நடுவில் நாங்கள் எங்கிருந்தையா வாழ்க்கையை நிம்மதியாக கவனிக்கிறது? அதனால தான் சொல்கிறேன், இந்த வாழ்க்கையே வேஸ்ட்டுன்னு.
எத்தனை கட்சி இருக்குது ஒண்ணும் நடக்கலையே, ஊரு முக்கிலும் பிக்கிலும் சாமி இருக்குது கண்ண தோறக்கலையே, புத்தனும் காந்தியும் நின்ன இடத்துல புல்லு முளைக்குதடா, சிங்க புள்ளையும் அப்பனும் சேர்ந்து கூடிச்சிட சண்டை நடக்குதடா, எத்தனை சாதி இருக்குது எண்ணி முடிக்கலடா, எங்க மீனவ மக்களும் செத்து மடிவத சட்டம் தடுக்கலடா, மேல யாரு கீழே யாரு சொன்னா பாவமடா, நாம 4 பேரும் ஒன்னா சேர்ந்தா காவேரி தண்ணியும் வருமாடா. நான் ஒரு தனியார் நிறுவனத்துல பணி செய்கிறேன். காலையில ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு வீட்டு வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு அவசரமா சாப்பிட்டது பாதி சாப்பிடாத பாதின்னு ஓட்டப்படையமா ஒரு வண்டியை வாங்கி வச்சு ஓடி போய் பார்த்தீங்கன்னா எங்க ஊர்ல ரயில்வே கேட்டை போட்டுருவாங்க. அதுல ஒரு 20 நிமிஷம் நின்று 10 மணிக்கு போக வேண்டிய ஆபீஸுக்கு 10:30 மணிக்கு போய் நிற்பேன். அப்படியே நான் இது வரைக்கும் அப்படி ஒரு டெரர் ஃபேஸ்ல பார்த்துருக்கவே மாட்டேன் எங்க இயக்குனரை அப்படிம்பாங்க. நானும் உள்ள போய் அவங்க முன்னாடி உட்காருவேன். 1/2 மணி நேரம் லேட்டா வந்ததுக்கு 3/4 மணி நேரம் என்னை உட்காந்து காய்ச்சுன்னு காய்ச்சுவாங்க. அதுக்கு பிறகும் என்னுடைய வேலையை பார்ப்போமேன்னு சொல்லிட்டு போய் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து 4 கடுக்க வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வருவேன். வாசல்ல எங்க வீட்டுக்காரர் தொடப்பக்கட்டி வச்சு நிற்பார். இந்த அம்மா ஈவினிங் வேலை உனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வீட்டை பெருக்குன்றுவார். இப்போ மறுபடியும் வீட்டை பெருக்கி வாசலை பெருக்கி கோலம் போட்டு மறுபடியும் சாயந்தரத்துக்கான வேலைகளை செஞ்சு சாப்பிட்டு கிப்ட்டு நான் படுத்து தூங்குறதுக்குள்ள மணி 10:30 ஆயிடும். இவ்வளவு போராட்டங்களுக்கு நடுவில் நான் எங்கே திருப்தியை பார்க்கறது, எங்கே திருப்பு முனையை பார்க்கறது? அதனால தான் சொல்கிறேன், இந்த வாழ்க்கையே வேஸ்ட்டுன்னு. கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற பரங்கிப்பேட்டை பகுதியை உங்கள் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. மீனவர்கள் வந்து கடலுக்கு போய் மீன் பிடிப்பாங்க, போட் எடுத்துகிட்டு போவாங்க, வலையை வீசுவாங்க, மீனை பிடிச்சு கொண்டு வருவாங்க. அதுதான் நாம் அறிஞ்ச உண்மையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மா பேரை கூட நான் சொல்ல தயங்கல. அவங்க பேர் மாரியம்மாள். அவங்களுக்கு 4 பெண் குழந்தைங்க. அவங்க கணவர் ஒரு தோணி எடுத்துட்டு வலை வீச போவார். அங்க உள்ள பெண்களும் தோணி எடுத்துட்டு வலை வீச போவாங்க. நான் வந்து 13 கடலோர மாவட்டங்களையும் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். அங்க பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும்தான் பாசி எடுக்கிற பெண்களை நான் பார்த்துருக்கேன். வலை போட்டு தனி ஒரு படகை ஆற்று முகத்துவாரம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஓட்டிட்டு போய் நாள் முழுக்க வலையை வீசி வீசி மீன் பத்தி மீனை பேத்து எடுத்துக்கிட்டு கரையை வந்து வலையை தட்ட வைப்பாங்க. இதெல்லாம் எங்களோட லாங்குவேஜ். கரைக்கு வந்த மீனை பிரித்து எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணங்கோயில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு 4 கிலோமீட்டரு கடற்கரை மண்ணில் தலையிலே தூக்கிட்டு அந்த அம்மா ஓடும். திரும்பி அந்த மீனை விற்றுட்டு கிடைக்கிற காசில் அரிசியோ பருப்போ காய்கறியோ ஏதோ வாங்கிட்டு வந்து மத்தியானத்துக்கு சமைச்சு அவங்க கணவர் படகுகிட்ட கொண்டு போய் வச்சுட்டு அவங்கள எடுத்துக்கிட்டு சாயந்தரத்துக்கு வலையை திரும்ப கடலுக்கு கொண்டு போய் நைட்டு வந்து அந்த அம்மா படுத்துதுன்னா வீட்டுக்காரங்கேருந்து வருவார். இது என்ன வாசல் இப்படி கிடக்கு, இது என்ன வீடு இப்படி கிடக்குன்னு அவங்க படுத்துகிற சில வன்கொடுமைகளையும் அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க. அவ்வளோத்தையும் வாங்கிட்டு விடிய காலம் 4 மணிக்கு எந்திரிச்சு படகு தள்ளணுமேனு ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை படுத்துறங்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு என்ன நிலைமைங்க ஐயா? அதனால தான் சொல்கிறேன், இந்த வாழ்க்கையே வேஸ்ட்டுன்னு. நான் ஒரு கணக்கெடுப்போட சொல்கிறேன். இது வரைக்கும் உலகத்திலேயே மிக ஆபத்தான தொழில் அப்படின்னா முதல்ல உள்ளது சுரங்க தொழில், 2வது உள்ளது மீன்பிடி தொழில், கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறது. அப்படிப்பட்ட ஆபத்தான தொழிலை செய்யக்கூடிய ஒரு மீனவ சமுதாயத்திலேருந்து வந்த ஒரு மீனச்சி தான் நான். இது வரைக்கும் எங்கள் மக்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போன பாவத்தை விட வேற எந்த பாவமும் செய்யாத நாங்க 987 பேர் இலங்கை அரசால சுடப்பட்டு இறந்திருக்கிறாங்க. 3300க்கும் மேற்பட்டோர் ஊனப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அடிச்சு உதச்சி அரை நிர்வாணப்படுத்தி முழு நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. கடலுக்கு போற கணவன் கணவனாகவே திரும்பி வருவாரா இல்ல பிணமாக திரும்பி வருவாரான்னு ஏங்கி தவித்துட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கை எங்க இருந்துங்க திருப்பத்தை உண்டாக்க போகுது? அதனாலதான் சொல்றேன், இந்த வாழ்க்கை வேஸ்ட்னு. இது வரைக்கும் 1,86,000 படகுகளுக்கு மேல இலங்கை அரசால பாதிக்கப்பட்டு படகுகள் வெறும் பலகைகளாக மாறி போய் ஒன்னத்துக்குமே உதவாம வாங்கி கடன் வாங்கி படகு கட்டினவங்களாம் இன்னைக்கு கடன்காரங்கன்ற நிலையில வாசல்ல 4 பேர் வந்து நின்னா பதில் சொல்லணுமே அப்படின்னு பதுங்கி வாழக்கூடிய சூழ்நிலையில எங்கிருந்துங்க வாழ்க்கை திருப்பத்தை கொண்டு வரும் நாங்க நினைக்க முடியும்? அதனாலதான் சொல்றேன், இந்த வாழ்க்கையே வேஸ்ட் அப்படின்னு. இன்னைக்கு சாகர்மாலான்னு ஒரு திட்டம் வந்திருக்குங்க, ஹைட்ரோ கார்பன் ஒரு திட்டம் வருதுங்க, பெட்ரோகெமிக்கல் மண்டலம்னு ஒன்று வருதுங்க. அனைத்து விவசாய நிலங்களையும் அழிச்சிட்டு 1,84,000 ஹெக்டேர் விவசாய நிலத்தை அழிச்சு அதனுடைய கழிவுகளை கொண்டு போய் கடல்ல கொட்டி போட்டு
கடல் வளம் மீனவர்களால் அழிஞ்சு போச்சுன்னு இன்னைக்கு அப்பட்டமா பதில் சொல்லுகிறே இந்த உலகம். அதெல்லாம் நினைக்கும் போது எங்களுடைய வாழ்க்கை எப்படி நிம்மதியான வாழ்க்கையா இருக்க முடியும்? கடலோரங்கள்ல விரட்டி அடிக்கப்பட்டு வாழ்க்கையில போராட்டம்னா என்னன்னே தெரியாத வாழ்ந்துட்டு இருந்த எங்களை உரிமைக்காகவும் எங்களுடைய உடைமைக்காகவும் குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உழைக்கும் வர்க்கமான எங்களை இன்னைக்கு சிஆர்செட் கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் கடற்கரை மேலாண்மை மண்டலம் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு கடற்கரையை 5ஆ கூறு போட்டு பிரிச்சு நீ இங்க தாண்டா இருக்கணும்னு சொல்லி அந்த இடத்துலயுமே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை கூடிய ஒரு விஷயம். சுனாமி இன்னைக்கு 16-15 ஆண்டுகள் ஆக போகின்ற நிலையிலும் கடலோரம் பூர்வகுடி மக்களா வாழக்கூடிய எங்களுக்கு 13 கடலோர மாவட்டங்களையும் நிரந்தர பட்டா வழங்கப்படாமல் சொந்த மண்ணிலேயே சொந்த நாட்டிலேயே எங்களை அகதிகளாக நிறுத்தி வச்சிருக்கிறாங்கன்னா இல்ல எங்கெங்க நாங்க நிம்மதியா வாழ போறோம்? அதனாலதான் சொல்றேன், இந்த மண்ணில வாழ்றதே வேஸ்ட்ங்க. இது உங்க மேடை நிகழ்ச்சியை உங்கள் ஊரில் நடத்த வேண்டுமா? தொடர்புக்கு செல்லாஸ் பப்ளிசிட்டி தஞ்சாவூர். கைபேசி எண் 9787797808 9994782504. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி வேந்தர் டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 044 22255234.